திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மேடைதோறும் சென்று அவர்கள் பேசிய பேச்சுக்களும் பொய் வாக்குறுதிகளும் தான். என்னென்னவோ சொல்லி பேசி ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இன்னமும் திமுகவினருக்கு அதிமுக மீதான பயம் குறையவில்லை. ஐயோ அம்மா என்றுதான் வார்த்தைகளால் சொல்லவில்லை, அந்த அளவுக்கு கதறி கொண்டிருக்கிறது திமுக கூடாரம். ஈரோட்டில் மேடை ஏறிய பொம்மை முதலமைச்சரே வழக்கம் போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பற்றியே புலம்பி தள்ளியுள்ளார். ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் இருந்தபோது எது நடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்த பழக்க தோஷம் இன்னும் மாறாத குறையாக இன்னமும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். நான் டெல்டாக்காரன் என்று பச்சை துண்டு போட்டு டயலாக் பேசிவிட்டு நெல்மணிகள் நனைவதை கண்டும் காணாமல் இருந்துவிட்டு விவசாயிகளுக்கு துரோகம் இழைப்பது, ஆட்சிக்கு வந்து இந்த 4.5 ஆண்டுகளும் விவசாயிகளுக்கு அடிப்படை தேவையான குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டை அளிக்காமல் ஏமாற்றுவது, சரபங்கா திட்டம் முதல் தலைவாசல் கால்நடை பூங்கா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வரை மேற்கு மண்டலத்திற்காக அதிமுக கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்வது, கோவை மதுரை மெட்ரோவை வரவிடாமல் தடுத்தது என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டே இருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் இந்த உண்மைகள் எல்லாம் எங்கே மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்று பயந்து ஏறு மேடைகளில் எல்லாம் அதிமுகவை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும் ஸ்டாலினின் பேச்சை கேட்கும் மக்கள் என்ன நினைப்பார்கள்? அட, அதிமுகவை பார்த்து திமுக ஏன் இப்படி பயப்படுகிறது என்று நினைக்க மாட்டார்களா? எதை எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி செய்வாரா என்று கேட்கும் ஸ்டாலினை பார்த்து எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு சார் முதல்வராக இருக்கீங்க என்று கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆக எந்த மேடையானாலும் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி மட்டுமே ஸ்டாலின் பேசுவது ஏன்? தோல்வி பயத்தால் புலம்ப தொடங்கிவிட்டாரா ஸ்டாலின் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.